எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ஃப்ரண்ட்டில் அழகாக பச்சை பசேல்னு புல் பதிக்க போகிறாங்க. இதேசியாக நான் கீழே போகும்போது பார்த்தேன். நம்ம பாட்னி ஸ்டூடெண்ட்டாக ஓகே அவர் எப்படி தான் பதிக்கிறாருன்னு பார்ப்போன்னு உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா அவர் சின்ன சின்ன குரோட்டன்ஸை ஓரமாக வச்சார். அப்போ நான் தான் சொன்ன ஐடியா, இல்லை இது ஓரமாக வைக்காதீங்க, 2 புள்ளையே 2 பக்கம் வைக்கும்பொழுது நீங்கள் நடுவில் வச்சா அழகாக இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி அவங்க பெரிய பெரிய புல் செட்டு இயற்கையானது புல் விளையிறது அதை எடுத்துன்னு வந்தார். அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் தான் எடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவர் அந்த உரத்தை எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த ஓரத்தில் குரோட்டன்ஸ்லாம் எடுத்து நடுவில் வச்சு 2 பக்கமும் புல்பாயை விரிக்க சொல்லியாச்சு. அவர் நல்லா உரம் போட்டுட்டார். சரட்டை இருக்குல்ல, தேங்காய் நார் உரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கலர் அந்த அதுக்கு சத்துக்கு செடிக்கு சத்துக்கு உரம் இருக்கும், அதையும் போட்டார். அதுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு நம்ம அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீட்டாக போட்டாச்சு. ஏன்னா கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்த ஓரமாக வச்சா கட் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் ஐடியா கொடுத்தோம், நீங்கள் நடுவில் வைங்க, 2 பக்கமும் ஓரமாக பாய் மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னுட்டு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இது தெரிஞ்சு தெரிஞ்சவங்க கிடையாது. ஏன்னா இவங்க வண்டியில் சும்மா அழகு செடியெல்லாம் விற்கிறவங்க தானே. இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. சரி, இவர் சொல்ல தான் பண்ணார். ஓகே, நம்ம அந்த இடத்துல போனது நல்லதாக போச்சு. அதனால் இதை கூட போட்டு இந்த இடத்துல போட்டுட்டார். அதுக்கப்புறம் மருந்து போட மறந்துட்டார். அப்புறம் திருப்பியும் அதை எடுத்துகிட்டு மருந்து போட்டார். நம்ம அந்த நடுவில் இருக்க இந்த செடியை கூட பெரிய மரம், இது மேகதூத்த மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரம் அதாவது அந்த வெரைட்டி, இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதை கொண்டாந்து நடுவில் வச்சுட்டார். நடுவில் வைக்கும்போது மேலே ட்ரைனேஜ் பைப்பெல்லாம் போகுது. அப்புறம் வேணாங்க, அங்கே வைக்கக்கூடாது, இந்த ஓரமாக வைங்கன்னு சொல்லி திருப்பி அந்த பெரிய பிளான்ட்டை அழகாக எடுத்து ஒரு ஓரமாக இந்த பக்கம் வச்சாச்சுன்னா அது மரம், அது நல்லா பூக்கும், அழகாக இருக்கும். அந்த கலர் பூக்கும்போது நானும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்துக்கும் திருப்பியும் எடுத்து மருந்து போட்டுட்டு இருந்தார். ஓகே, ஒரு வழியாக அவருக்கே ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் இந்த ஓரத்தில் இருக்க செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை நடுவில் வைக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் அழகாக புல்வெளின்னு பாட்டு பாடிக்கிட்டு போட வேண்டியது தான். அழகாக போட்டு முடிச்சிட்டாரு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு வாட்ச்மேன் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணார். அவரால் சிங்கிளாக போட முடியல, ஆக்சுவலாக அவரை தான் போடணும். ஃபுல்லாக வாட்ச்மேன் தான் ஹெல்ப் பண்ணி ஃபினிஷ் பண்ணார். ஃபினிஷிங் டச்சப்பு அவர் தான் கொடுத்தாரு. இப்போ நடுவில் மட்டும் நம்ம ஒரு நீட்டுக்காக ஒரு லென்த்தை கட் பண்ணி வச்சுட்டாங்க. நடுவில் இங்கே குரோட்டஸ் வச்சதுனால ரொம்ப ஈஸியாக போச்சு. அழகாக இருக்குங்களா? தண்ணி தெளித்து விட்டாச்சு. நல்லா அழகாக பெரிய புல்லாக வரும், சூப்பராக வரும். இதுதான் அந்த மரம். பூ பூத்துச்சுன்னா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அவர் இது ஒரு அவர் ட்ரை சைக்கிள் எடுத்து வந்தார்ல, அந்த செடியை அப்படியே காட்டிடும் பாருங்க. இவங்க ட்ரை சைக்கிளில் இந்த வண்டியில் ஃபுல்லாக பூ விற்கிறவங்க தான். ஃபுல்லாக இந்த அழகு பூக்கள் தான், பங்களாக்கள் வைக்கிற பூக்கள் தான். இந்த கிளைமேட்டுக்கு தான் வரும். நம்ம முன்னாடி கிளைமேட்டுக்குலாம் அது வராது. நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. சரி, அப்படியே எல்லாத்தையும் அப்படியே மேலோட்டமாக ஒரு வீடியோ எடுத்தாச்சு உங்களுக்கு. இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் புல்வெளி போட்டாச்சு.